ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மோக்ரா ஃப்ளவரில் கார்லாண்ட் எப்படி கோர்க்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பூவை ஒரு குறிப்பிட்ட லேயர் அளவுக்கு கோர்த்துக்கலாம். 4 சைடு பார்த்து இருக்கிற மாதிரி பூவை கோர்த்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு லேயர் இந்த பூ கோர்த்ததுக்கப்புறம் ஏதாவது சில்க் காட்டன் ஃபேப்ரிக் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதைய கட் பண்ணி ரோல் பண்ணி 3 சைடு வர மாதிரி கோர்த்துக்கிறோம். மாதிரி ரோல் பண்ணி 3 இதாக கோர்த்துக்கிறோம். 3 சைடு கோர்க்கும்போது உங்களுக்கு 6 சைடு தெரியும். இந்த கலரு நல்லா டார்க் கலர் ஃபேப்ரிக் இருந்ததுன்னா இன்னுமே லுக்காக இருக்குது. நேவி, ரெட்டு, க்ரீனு இந்த மாதிரி இருந்தால் இன்னுமே பார்க்குறக்கு ஒயிட் கலர் பூ கூட கோர்க்கும்போது ரொம்பவே லுக்காக இருக்குது. ஏதாவது கல்யாண ரிசப்ஷனுக்கெல்லாம் உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக இந்த கலர் ஃபேப்ரிக் இருந்தால் இந்த பூ கூட கோர்த்து வச்சுட்டு போகலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். மறுபடியும் அந்த ஃபேப்ரிக் அடுத்தது பூவை கோர்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஃபேப்ரிக்கை மறுபடியும் ரோல் பண்ணி கோர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கோர்த்தாச்சு. இப்போ இதில் எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது ரோஸ் பெட்டல்ஸ் கலரில் வாங்குவோம்ல, அதே மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. பாருங்கள், ரொம்பவே லுக்காக இருக்குது. இது மாதிரி நீங்கள் வேணுங்க கலரில் ஃபேப்ரிக்கில் கோர்த்து வச்சுக்கலாம். பூ காஞ்சிருச்சுனா கூட இதை மறுபடி கட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். துணி வேஸ்ட் ஆகாது.